Assalamu alaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக எல்லா வீடுகளையும் வந்து ஹோம் க்ளீனிங் ப்ராசஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நோன்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அண்ட் நோன்புக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வேலைகளில் வந்து நம்ம வந்து பிஸியாக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்போம். அண்ட் என்னோடய வீட்டில் வந்து நானும் பார்த்தீங்கன்னா இந்த நோன்புக்காக கொஞ்சம் வந்து ப்ரீப்ரிப்பரேஷனாக வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெனுவாக நான் டிசைட் பண்ணிட்டேன். லெமன் ரைஸ் வித் உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வீடை வந்து க்ளீன் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் வந்து கழுவி வைக்கிறதா வந்து பிளான். ஸோ சிம்பிள் லஞ்சாக வச்சுட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கிச்சனுக்கு போனோன்னா கிச்சன் வேலையே வந்து கரெக்டாக இருக்கும் லஞ்சு செய்கிறதுக்கு. ஸோ மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க முடியாமல் போயிடுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் மெனுலாம் லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹோம் க்ளீனிங் ப்ராசஸில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நோன்புக்காக. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் இருந்து நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வெங்காயம் கூட தக்காளி கூடலாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸாக நான் போல் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா வெயில் காட்டுது. ஸோ இப்போ எடுத்து வெளியே வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஓரளவு பார்த்திங்கன்னா பெட்ரூம்லாம் வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த பெட்ஷீட் மட்டும் மாற்றி விட்டுட்டு ஒன்ஸ் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அந்த பெட்ரூம்லாம். அண்ட் கிச்சன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து க்ளீன் பண்ணல. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிச்சனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ரேக்கை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் என்னைக்காவது ஒரு நாள் காணும்னு தேடிட்டு இருக்கிற பொருள்லாம் வந்து கண்ணில் படுது. இந்த த்ரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்குது. எப்படி கிச்சனுக்கு போச்சுன்னே தெரியல. சரி இதை எடுத்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு திருப்பி கிச்சனுக்கு வந்துட்டேன். அந்த கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் கொத்தமல்லிலாம் வச்சுக்கிறதுக்காக குட்டி குட்டி பாக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நான் வச்சுருந்தேன், வாஷ் பண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுட்டு பச்சை மிளகாய், புதினா மல்லி அண்டு இந்த கருவேப்பிலெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு கிச்சன் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பெருசாக வந்து இந்த ஹால் பெட்ரூம்லலாம் அவ்வளோவா வந்து க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் தான். அந்த கிச்சன் தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டுருவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாலே பாதி வேலையை வந்து எனக்கு வந்து குறைஞ்சா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வந்து கழுவி வச்ச பாக்ஸ்லலாம் அது திங்ஸை வந்து எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் லஞ்சு தான். இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது, கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு அண்டு எக்கும் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹால் மட்டும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா லஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் லஞ்ச் தானே. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பாயா வச்சிடலான்னு சொல்லிட்டு
ஆட்டுக்கால் வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காலில் பார்த்திங்கன்னா பாயா செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுட்டேன். இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 விசில் விட்டுடலான்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து குக்கரில் போட்டுட்டேன். ஸோ நைட்டு டின்னருக்கு பாயா வித் பரோட்டா இல்லைனா தோசை எது வேண்டாலும் செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து நைட்டு டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் அண்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரை வச்சுட்டேன். அண்ட் இந்த பாயா ரெசிபி பார்த்திங்கன்னா இன்ஷால்லா நான் மினி ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் விட்டதுக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கு பாயாவுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் வந்து கீறி வச்சுருக்கிறேன். ஸோ தேங்காய் கூட முந்திரி, பாதாம் அண்ட் கசகசா 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாயாவோட ஃப்ளேவர் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கசகசா, முந்திரி, பாதாம் அண்ட் இது கூடயே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் சேர்த்து நான் அரைச்சிருக்கிறேன். ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நான் செய்கிற இந்த பாயா பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். அண்ட் நீங்கள் இதுவரையும் பாயா செஞ்சதில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த டைப்பில் நீங்கள் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வந்து ஒரு 7லேருந்து 8 விசில் வந்திருக்கும், நல்லாவே வெந்துருச்சு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவாவில் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் பட்டை, கிளாம்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு நீல வாக்கில் ஒரு 2 வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கூடவே பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். நான் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா வந்து வதக்கிடலான்னு சொல்லிட்டு இது போல் நான் பார்த்திங்கன்னா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போலாம் நம்ம சேனலில் வந்து ரெசிபி வீடியோ அதிகமாக போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்ஷால்லா இனி வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நோன்புக்காக இஃப்தார் ரெசிபி அண்ட் சகர் விலாகுன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெசிபி போடுறதா நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய ரெசிபி நம்ம நோன்புக்காக வந்துட்டு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சைடில் வேக வச்ச இந்த ஆட்டுக்கால் இருக்கு இல்லையா, அது அப்படியே நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, பட்டை, கிளாம்பர் அப்புறம் மல்லிலாம் சேர்த்து அரைச்ச கரம் மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இதை லோ ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி, பாதாம், கசகசா, அது கூடயே பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சதை பார்த்திங்கன்னா பேஸ்ட்டை வந்து நான் இந்த பாயாவில் சேர்த்துக்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக தான் வந்து பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து தேங்காயிலேயே சேர்த்து வந்து அரைச்சிட்டேன். அந்த காரமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த மிளகாய் தூள்லாம் வந்து நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு அந்த பாயாவோட கலர் வந்து மாறிடும். ஸோ பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 சேர்த்துருக்கேன் பெரிய சைஸாக. உங்கள் காரத்துக்கு சேர்த்த மாதிரி 2-3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான பாயா வந்து ரெடி ஆயிடும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை கூடலாம் சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கான டின்னர் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி விளாக்ஸ் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.